நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளில் படம் திரையிடப்படுவதற்கு முன்னதாக தேசிய கீதம் ஒளிபரப்பப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் அரவிந்தனிடம் கேட்கலாம். அரவிந்த், தேசிய கீதம் அனைத்து திரையரங்குகளிலும் திரைப்படம் ஒளிபரப்பப்படுவதற்கு முன்னதாக ஒளிபரப்பப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அரவிந்த். தேசிய கீதமானது கமர்ஷியல் ஆட்ஸ், அதாவது வணிக விளம்பரங்களில் பயன்படுத்தப்படுவதால் தேசிய கீதம் மீதான மக்களின் பற்று குறைந்து வருவதாகவும், எனவே தேசிய கீதம் எங்கெல்லாம் ஒளிபரப்பப்பட வேண்டும், அதற்குண்டான நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வழங்க வேண்டும் என நாராயண் சாட்சி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்னதாக தேசிய கீதம் ஒளிபரப்பப்பட வேண்டும் எனவும், அப்படி தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும் வேளையில் அந்த திரையில் தேசிய கொடியும் இருக்க வேண்டும் எனவும், அந்த தருணத்தில் திரையரங்குக்குள் இருக்கும் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் எனவும் ஒரு உத்தரவாக அவர்கள் பிறப்பித்துள்ளனர். இதனை அமல்படுத்துவதற்காக அனைத்து மாநில தலைமை செயலாளர்களும் இதனை கண்காணிக்க வேண்டும். இது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, இது எவ்வாறு அமல்படுத்தப்படுகிறது என்பதை மத்திய அரசு மாநில தலைமை செயலாளர்கள் மூலமாக இதனை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதே போல வணிக விளம்பரங்களில் தேசிய கீதம் பயன்படுத்தப்படுவதற்கும் அவர்கள் தடை விதித்துள்ளனர். தேசிய கீதம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த வழியிலேயே, அந்த பயன்பாட்டிலேயே அதனை பயன்படுத்த வேண்டும். அதனை வேறு ஏதாவது வழியிலேயோ அல்லது விளம்பரத்திற்காக அதனை பயன்படுத்தக்கூடாது என நீதிபதிகள் மிக தெளிவாக தெரிவித்துள்ளனர். அதே போல தேசிய கீதம் என்பது ஒரு சிம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பேட்ரியாட்டிசம், அதாவது சட்டத்தின் மீது இருக்கும் பற்று அடையாளமே தேசிய கீதமுக்கு நாம் கொடுக்கும் பற்று. எனவே அதனை மக்கள் ஒவ்வொருவரும் புரிந்து இது போன்ற தருணங்களில் தேசிய கீதம் எங்கெங்கெல்லாம் ஒளிபரப்பப்படுகிறதோ அப்போது முழு மரியாதையுடனும் முழு பற்றுடனும் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளனர்.